வணக்கம் நண்பர்களே, சப்வூஃபரில் மோனோ ஆம்ப்பு ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். அதாவது சப்பில் வந்து ஒன்லி சப்வூஃபர் மட்டும் போடக்கூடிய மோனோ ஆம்பிளிஃபையர் இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிராண்டடான ரிசீவர் வச்சுருக்கீங்க, அதுலேருந்து சப்வூஃபர் அவுட் வந்து எடுத்து கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக ஒரு அனலாக் ஆம்ப் ஏதாவது வச்சுருக்கீங்க, அதில் உள்ள பேஸ் உங்களுக்கு பிடிக்கல, என்ன பேஸ் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஸ்டீரியோ இன்புட்டு மட்டும் இந்த ஆம்பில் இன்னும் கொடுத்து அவுட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 300 வாட்ஸு பவரு. பீக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 1500 வாட்ஸ் வரைக்கும் உள்ள சப்வூஃபர் நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். 300 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கொண்ட சப்வூஃபர் பக்கா மேட்சிங்காக இருக்கும். ஜேபிஎல், பயோனியர் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிராண்டட் சப்பு எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே என்ன ஒரு சொல்லி போட்டுக்கொண்டு சொல்லி நம்ம பார்த்துருவோம். பவர் ஆம்ப்னு பார்த்தீங்கன்னா 6 டிரான்சிஸ்டரில் பேரலல் மோனோ நம்மளோட போர்டு தான் போட்டிருக்கோம். இது வந்து டெஸ்டிங் போர்டு. இது பிசிபி இன்னும் வரல, இன்னும் ஒரு வாரத்தில் பிசிபி கைக்கு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் நம்ம செக் பண்ணுற போர்டு இது. அதனால் இது வந்து நம்ம டெமோ, நம்ம ஓன் பர்பஸ்க்காக இந்த ஆம்பை நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன், டெமோ பர்பஸ்க்காக. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, கையில் டெமோ எதுவும் இல்லாமல் நம்ம போட்டு காட்டுறதுக்கு ஒன்றும் ஐடியா இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம டெமோ பர்பஸ்க்காக இந்த ஆப்பை நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். 6 டிரான்சிஸ்டரில் பேரலல் மோனோ சர்க்யூட் போட்டது. சப்வூஃபர் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்வூஃபர் தான். இதை நான் வந்து இப்போதைக்கு மேட்சிங் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டொராடல் வந்து பார்த்திங்கன்னா 32 வோல்ட் ஏசி. இது வந்து புதுசு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்டாக நான் வாங்கினேன். ஹோம் தேட்டர்லலாம் வரும். அது செகண்ட் ஹேண்டாக வாங்கினது. இது ஒரு 6 ஆம்பியர் வரும்னு நினைக்கிறேன். ஓல்டு மாடல் தான், ஆனால் இது நல்ல கண்டிஷனாக இருந்தனால நான் இது செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். என்னோடய ஓன் பர்பஸ்க்காக இந்த ஆம்பை நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வர கஸ்டமர்களுக்கும் பார்த்திங்கன்னா டெமோ நான் வந்து இதில் சப் ஆம்பு மோனோ ஆம்பு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் வந்து ஒரு டெமோக்காக கூட நான் இந்த ஆம்பை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அதனால் இதில் மட்டும் நான் வந்து டொரடல் போட்டிருக்கேன். நம்ம புதுசாக பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம இஎன்டி போட்டு நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட ஹேண்ட்மேட் வைண்டிங்கில் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு டைப்புங்கனால இது மாதிரி இருக்குது. இந்த டைப்பில் வந்து டொராடல் காயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரு தான், கிடைக்க மாட்டேங்குது. புதுசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு அதிகம் சொல்கிறாங்க. அது நம்ம ரெடி பண்ணி போட்டாலுமே பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. அதனால் இஎன்டியும் பெஸ்ட்டு தான். அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் இந்த டீட்டெயில் சொல்கிறேன். இது வந்து நம்ம ப்ளே பண்ணி எதுவும் காட்ட முடியாது, ஏன்னா இது வந்து ஒன்லி சப்வூஃபர் ஆம்புங்கனால தனியாக இதுக்குன்னு ஒரு ப்ரீ ஆம்பு போட்டு நம்ம ப்ளே பண்ணி காமிக்கணும். அதனால் இப்போதைக்கு நான் உங்களுக்கு நார்மலாக காமிக்கிறேன். ஏதாவது சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறப்போ ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். நம்மளுடைய சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ்லேருந்து நம்ம சப்வூஃபர் பண்ணுறோம். 400 வாட்ஸில் ஒரு மாடல், புது மாடல் நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். அந்த சப்பை வந்து நான் இதில் ப்ளே பண்ணி அப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் இல்லை வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சப்வூஃபருக்கு மோனோ பவர் ஆம்பு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். இது வந்து 2 டைப்பாகவும் பண்ணலாம். டேரெக்டாக இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்டீரியோ அவுட்டு மட்டும் நீங்கள் வச்சுருக்க எந்த பிளேயராக இருந்தாலும் ஸ்டீரியோ அவுட்டு கண்டிப்பாக வரும். அவுட்புட் வராத எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதில் இன்னும் கொடுத்து இதில் வந்து நீங்கள் சப்வூஃபர் அவுட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் இதிலே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக சப்வூஃபர் இருக்குது, உங்களுடைய பிளேயர்லேயோ அல்லது ஏவி ரிசீவர்லேயோ இல்லை உங்கள் ஆம்ப்லேயோ சப்வூஃபர் இருக்குது, அந்த சப்வூஃபரில் உள்ள ஆடியோவை நீங்கள் இந்த பவரில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் நம்ம ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் மாதிரி போட்டு நம்ம 2-in-1 நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்குது பாருங்கள், அது நம்மளோட டெஸ்டிங் ஆம்ப். இது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ அவுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. ஏதாவது ஆம்ப் போய் செக் பண்ணுறதுக்கு வேணும்னா அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து இப்போ நான் 2 ஸ்டீரியோ லெஃப்ட்டு ரைட்டு மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து பேக் சைடில் நான் ப்ளக் பண்ணிட்டேன் அப்படின்னா பேக் சைடு இதில் வந்து நம்ம ஸ்டீரியோ இன்புட் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி நம்ம அப்படின்னா ப்ளக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சப்வூஃபரில் கேட்குற மாதிரியே உங்களுக்கு இதில் வேலை செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் லைனு பனானா சாக்கெட்டே போட்டாச்சு. ஒரு கூலர் ஃபேனை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயர் பாருங்கள், 1.5 ஸ்கொயர் எம்எம்மில் நான் ஒயர் போட்டிருக்கேன். டிசியாக பார்த்திங்கன்னா 47 வோல்ட்டு வருது. 32 ஏசி ட்ரான்ஸ்ஃபார்மர் இது. அவுட்புட்டு பார்த்திங்கன்னா 47 வோல்ட்டு டிசி வருது. அதுக்கு தகுந்தமாரி நம்ம போர்டை மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறது வேறு, இந்த ஹை வோல்டேஜில் ஓடணும், லாங் லைஃப் வரணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போர்டை மாடிஃபிகேஷன் பண்ணி நான் இந்த ஹை வோல்டேஜில் ரன் ஆகிற மாதிரி போர்டை நான் மாடிஃபிகேஷன் பண்ணி ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் பீஸ் தான் இது. நான் ஃபினிஷிங் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வரப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த மாதிரி சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் இன்னும் 1 வீக் அப்புறம் மோனோ பவர் ஆம்பு போட்டால் இந்த சப்வூஃபர் ஆம்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்தமாரி ஆம்பு வந்து நிறையா நான் சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. இதே சேம் செட்டப்பில் பார்த்திங்கன்னா காருக்கும் நம்ம பண்ணுறோம். ஒன்லி சப்பு, அதாவது ஒன்லி சப்வூஃபருக்கு மட்டும் ஆம்பு, மோனோ ஆம்பு நம்ம பண்ணுறோம். 500 வாட்ஸ் வரைக்கும் நம்ம இப்போதைக்கு போர்டு நம்ம போட்டிருக்கோம்.
டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதே 300 வாட்ஸ் போர்டு ப்ரொடக்ஷன் ஆகி நமக்கு கைக்கு வரப்போகுது. 500 வாட்ஸ் போர்டு நம்ம இன்னும் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கல. சாம்பிள் மட்டும் போட்டு பார்த்துருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் அது R&Dயில் இருக்குது கொஞ்சம், அதனால் பெண்டிங்கில் இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான ப்ராடக்ட்டு. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு காருக்கு வந்து நம்மகிட்ட ஒரு 12 இன்ச்சில் பைனியர் சப்பு போகிற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஆம்பு கேட்டிருக்காங்க, ஒன்லி சப்புக்கு மட்டும். அதுக்கு நான் வந்து ஒரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை அசம்பிள் பண்ணிவிட்டு நான் காரில் ஃபிட் பண்ண வீடியோ முடிஞ்சால் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டாக ப்ராடக்ட் தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்மேடாக கட் பண்ணி போடுற ஷீட்டு தான் இது, கிளாஸ் ஷீட்டு, அக்ரலிக்கில் ஃபுல் பிளாக்கில் போட்டிருக்கோம். ஹீட்ஸிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லென்த்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ரெகுலராக பண்ணுறது தான், ஒரு ஃபீஸ் ஹோல்டர் போட்டு அதுலேருந்து எடுத்துருக்கோம். பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் ஒரு லைட்டும் நம்ம கொடுத்தாச்சு. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது மோனோ பவர் ஆம்பு உங்கள் டைப்பில் வேணும் அப்படின்னாலும் 150 வாட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணுறோம். ஒரு 6 இன்ச்சு சப் வச்சுருங்க, 8 இன்ச்சு சப் வச்சுருங்க அப்படின்னா 2 டிரான்சிஸ்டரில் போட்டு பண்ணிக்கலாம். ஒரு 12 இன்ச்சில் 200 வாட்ஸ்க்குள்ளே சப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 டிரான்சிஸ்டர் போட்டு பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கும் மேலே என்கிட்ட இருக்குது, ஒரு 300 வாட்ஸ் ஆரம்பத்தில் நான் சப்வூஃபர் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த 6 டிரான்சிஸ்டர் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். டிரான்சிஸ்டர் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு தேவையான வோல்ட்டு கரெக்டான வோல்ட்டு கொடுத்துட்டோம். ஆம்பியர் பார்த்திங்கன்னா 6 ஆம்பியர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதிலே இருக்குது அந்த ஸ்டிக்கரில். ஒரு 5 ஆம்பியர் நமக்கு கிடைச்சா கூட இந்த போர்டுக்கு போதுமானது தான். அதனால் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கஸ்டமேடாக தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஏன்னா திருப்பி சொல்ல நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஸ்கிப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து அப்போ பார்க்குறவங்களுக்கு அது புரியலாம். ஓ இது வந்து சப்வூஃபர் யூஸ் பண்ணுற ஆம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியலாம். அதனால் நான் திருப்பி சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.